ஹலோ யூஎஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் அரக்கோணம் மீடியா யூடியூப் சேனல். அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு 5 விஷயத்தை அமல்படுத்தியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் அமல்படுத்தின அந்த 5 விஷயத்தில் ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு பணப்பரிமாற்றத்துக்கு 5% டேக்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸ்டாலில் இருக்க ஸ்வீட்ஸுங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பைரி டேட்டை மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. மூணாவது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் இன்சூரன்ஸில் கோவிட்-19க்கு அப்புறம் 17 நோய்களை சேர்த்துட்டு ப்ரீமியம் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நாலாவது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மோசடிகளை தவிர்க்க ரிசர்வ் பேங்க் சைட்லேருந்து நம்ம யூஸ் பண்ணுற டெபிட் கார்டுக்கும் கிரெடிட் கார்டுக்கும் நம்ம தேவைப்பட்டால் மட்டுமே ஒரு சில ஆன்லைன் ட்ரான்சாக்ஷனை வச்சுக்கிறதுக்கோ, தேவையில்லைன்னா அவாய்ட் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி ஒரு லிமிட்டட் அமௌண்ட்டில் மட்டும் மணி ட்ரான்சாக்ஷன் வச்சுக்கிறதுக்கோ, வேணான்னா அவாய்ட் பண்ணுறதுக்கும் ரிசர்வ் பேங்க் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. அஞ்சாவது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இனிமேல் வண்டியில் போகும்போது லைசன்ஸோ ஆர்சி புக்கோ நம்ம பேப்பராக எடுத்துகிட்டு போக தேவையில்லை. அதுக்கு பதிலாக நம்ம மொபைல்லையே அதை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்க கேட்கும் பொழுது எடுத்து காட்டினா போதும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இந்த அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்ம மொபைலில் நாம் எப்படி டிஜிட்டலாக நம்ம ஆர்சி புக்கையோ லைசன்ஸையும் எடுத்து வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்படி நம்ம மொபைலில் ஆர்சி புக்கையும் லைசன்ஸையும் டிஜிட்டலாக எடுத்து வச்சுக்க ஏற்கனவே டிஜிலாக்கர் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது. இந்த டிஜிலாக்கர் ஆப் பார்த்திங்கன்னா 2015 சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் இன்ட்ரடியூஸ் ஆன ஒரு ஆப் தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பரிவாஹன் அப்படிங்கிற இன்னொரு ஆப் இருக்குது. இந்த 2 ஆப்லேயும் நாம் நம்முடைய லைசன்ஸையும் ஆர்சி புக்கையும் டிஜிட்டலாக எடுத்து வச்சுக்கலாம். இருந்தாலும் இந்த டிஜிலாக்கர் ஆப்புக்கும் mparivahanuக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோங்கிறத பார்த்துருவோம். இதை செய்கிறதுக்கு நீங்கள் முதல்ல ப்ளே ஸ்டோரில் போய் mparivahan அப்படிங்கிற ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது அதனுடைய இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஹிந்தி, இங்கிலீஷ் தான் இருக்கும். இங்கிலீஷும் இருக்கிறத சூஸ் பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க. சில பர்மிஷன்ஸ் கேட்கும், அதை ஓகே பண்ணி உள்ளே போனீங்கன்னா அதனுடைய மெயின் பேஜ் இப்படி தான் இருக்கும். இந்த பேஜோட மேலே பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட், ஆர்சி டேஷ்போர்ட், டிஎல் டேஷ்போர்ட் அப்படின்னு ஒரு 3 காலம் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு கீழே வெப்சைட் பார்த்தீங்கன்னா டிஎல் ஆர்சின்னு 2 சின்ன பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் தான் நம்ம டீட்டெயில்ஸை ஃபில் பண்ண போகிறோம். இதில் இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது ஆர்சி புக்கை எப்படி நம்ம ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆர்சிங்கிற பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உங்கள் வண்டியோட நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏற்கனவே இதில் லாகின் பண்ணியிருக்கிறதுனால உங்கள் ஆர்சி புக்கோட டீட்டெயில்ஸ் இதில் டிஜிட்டலாக ஓப்பன் ஆகிடும். அப்படியே அதுக்கு கீழே ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் வியூ சலான் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்கள் வண்டியோட செஸ் நம்பர், இன்ஜின் நம்பர், கடைசி 4 நம்பரை கொடுத்துட்டு வெரிஃபை பண்ணிங்கன்னா இதில் உங்கள் ஜாதகமே தெரிஞ்சிடும். அதாவது நீங்கள் ஹெல்மெட் இல்லாமல் எப்பப்போ மாட்டி உங்களுக்கு ஆன்லைனில் எப்பப்போ ஃபைன் பண்ணியிருக்காங்க, அதை நீங்கள் பே பண்ணிங்களா இல்லையா, பெண்டிங் இருக்கா இல்லையாங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வியூ சலான் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் காட்டிடும். இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பெண்டிங் இருக்குது, 2 பெய்ட் பண்ணியிருக்கு. இந்த வியூ சலானுக்கு மேலே ஆட் டு டேஷ்போர்ட் ஃபார் விர்ச்சுவல் ஆர்சி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டேட்டாவை விர்ச்சுவல் ஆர்சியாக சேவ் பண்ணணுமான்னு கேட்கும். இதில் நீங்கள் எஸ் கொடுத்துட்டு உள்ளே போனீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ண சொல்லி கேட்கும். உங்கள் மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணதும் உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை அதில் என்ட்ரி பண்ணி நீங்கள் உங்களுடைய டேட்டாவை விர்ச்சுவல் ஆர்சியாக சேவ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு நீங்கள் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஜில் உங்கள் வண்டி நம்பர், உங்கள் பேர் போட்டு ஒரு சின்ன காலம் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் டச் பண்ணும்போது உங்களுடைய ஆர்சி டேட்டாவை நீங்கள் டிஜிட்டலாக பார்க்கலாம். இப்போ இது முடிஞ்சு போச்சு. இதே ஃபார்மேட்டில் தான் நம்ம டிரைவிங் லைசன்ஸையும் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
நம்ம ஏற்கனவே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வெரிஃபை பண்ணதால உங்கள் டிரைவிங் லைசன்ஸ் நம்பரை மட்டும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். உடனே உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸோட டீட்டெயில்ஸ் ஓப்பன் ஆகிடும். இந்த டேட்டாவை நீங்கள் விர்ச்சுவல் டிஎல்ல ஆட் பண்ண உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து வெரிஃபை பண்ணணும். நாம் இதுக்கு முன்னாடி பண்ண ஆர்சிக்கு என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணி விர்ச்சுவல் ஆர்சியாக ஆட் பண்ணமோ அதே மாதிரி தான் இதையும் விர்ச்சுவல் டிஎல்ல ஆட் பண்ணணும். இதெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்து உங்கள் பரிவாஹன் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா டேஷ்போர்ட், ஆர்சி டேஷ்போர்ட், டிஎல் டேஷ்போர்ட் அப்படின்னு தனித்தனியாக இருக்கும். நாம் வெளியில் போகும்போது டிராஃபிக் யாராவது கேட்டாங்கன்னா இந்த டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணி டிஎல்லையோ இல்லை ஆர்சியோ காட்டினா மட்டுமே போதும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மேலும் இந்த மாதிரி பல வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.